வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 126 பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே அழகாக இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜஸில் குறிப்பிட்டு அனுப்புங்க. அனுப்ப தெரியாதவங்க ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற வீடியோ இருக்கும். லிங்க் பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ வீடியோவை பொறுமையாக முழுமையாக கவனமாக பாருங்கள். ரிப்ளைஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் நான் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அதன் மூலமாக எல்லாருக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் ரிப்ளை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டையும் தவறாமல் பாருங்கள். அப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜஸ் அனுப்ப வேண்டிய நம்பரை நான் சொல்லிவிட நோட் பண்ணிக்கோங்க. 9445266602 9452566602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நவராத்திரி பண்டிகைக்கும் உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் கூடைகள் ஆர்டர் எடுத்து செய்து கொடுத்துட்ருக்கிறோம். நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஆர்டர் கொடுக்க விரும்பினால் நீங்கள் நினச்ச கலரில் ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் விரும்புகிறீங்களோ அந்த கலரில் அந்த டிசைன்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் டிசைன்ஸ் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் பாருங்கள். அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகாக கூடைகள் போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த பகுதியிலேருந்து நீங்கள் இமேஜஸ் கொடுத்து இந்த மாதிரி போட்டுத்தாங்க அப்படின்னும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லேயும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 9452266602 9445266602 கொரியர் மூலமாக நாங்கள் இந்தியாவோட எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். நிறைய பேர் எங்கள் ஊருக்குலாம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. அது கிராமமாக இருந்தாலும் சரி எல்லா பக்கமுமே அவைலபிள் தான். கொரியர் சர்வீஸ் எல்லா பக்கமும் உண்டு. அதனால் நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். பொதுவாகவே நாங்கள் எல்லா கூடைகளும் கொரியர் மூலமாக மட்டும்தான் அனுப்பிட்டுருக்கோம். சில பேர் வீட்டில் வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. நாட்பா அது வந்து அனேபிள். நீங்கள் வீட்டில் வந்து வாங்குறது முடியாது. எல்லாருக்குமே நாங்கள் கொரியர் மூலமாக தான் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளைஸ் பார்ப்போம். முகிலரசன் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நாட்லாம் நான் போடும்போது கூடையோட முடிச்சுகள்லாம் லூஸ் ஆகுது, எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா ஒரு சில வயர்ஸ் வந்து அந்த பிராண்டை பொறுத்து நமக்கு வயர்ஸ் அப்படியே கட்டியாக இருக்கிறதும் போடும்போது லூஸ் விழுறதும் சகஜமான ஒன்று. நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போடும்போது முந்தின நாட்டை அதாவது கீழே உள்ள லைனை நீங்கள் டைட் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும், லூஸ் விழாது. அதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கை பக்குவம் வராது, அதனாலேயும் உங்களுக்கு நாட் லூஸ் வரலாம். நீங்கள் போக போக ட்ரை பண்ணும்போது அது நாட்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியாக வந்துடும். நல்லா டைட் பண்ணி போடணும், அவ்வளோதான். அடுத்து மஞ்சுராஜன் கேட்டிருக்காங்க. 2 லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ளே மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் இப்போ கூட ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மெஷர்மெண்ட் நினைவில்லை. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பொதுவாகவே ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்க்கு அதாவது நான் போடுற கூடைகளில் உள்ள ஒரு சில சின்ன மெஷர்மெண்ட்ஸ் கூட நான் மறந்துடுவேன். நானே திரும்ப நோட்டை பார்த்து தேடி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மெஷர்மெண்ட்டை நான் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டைரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடை அப்படிங்கிற லிங்க்கில் போய் தேடி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து ஜீவிதா வித்யா கேட்டிருக்காங்க. பிஸ்கட் கூட போடுறது கிராஸ்கட்டில் போடுறது ஈஸியா அல்லது ரன்னிங் வயர் வச்சு போடுறது ஈஸியான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கிராஸ்கட்டில் பிஸ்கட் கூட போடுறது தான் ஈஸி. ஏன்னா ரன்னிங் வயர் வச்சு போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் கூட நமக்கு நீட் லுக்கிங்காக வரும். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈஸியாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராஸ்கட் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஜீவிதா வித்யா கேட்ட கேள்விக்கான பதில். அடுத்து ஜமால் சையத் கேட்டிருக்காங்க. நார்மல் ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு கூடையை நார்மல் நாட்டில் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஒன் சைடில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு நாட் வருதே, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன். அவங்க வீடியோஸ் பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு எந்த ஒரு கூடையை ஃபினிஷ் பண்ணாலும் நமக்கு ஃபினிஷிங் ஒன்று போல் வரும். அதுவே நம்ம நார்மலாக அதாவது மேலே வயர்ஸை ஏற்றி போடும்போது ஒன் சைடு நமக்கு எக்ஸ்ட்ரா வரத்தான் செய்யும். ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்க கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபோக ஒரு சில கூடைகள்லையும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த 2 ரோல் லஞ்ச் பாஸ்கெட் வீடியோவில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கூடையிலையுமே பாக்ஸ் நாட் கூடையிலையும் சொல்லி கொடுத்துருக்கேன், நார்மல் நாட் ரன்னிங் வயர் கூடையிலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ரோல் லஞ்ச் பாஸ்கெட் வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளைஸ் எல்லாமே மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் இதே மாதிரி ஒரு ப்ரீஃபான ஆன்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் கண்டிப்பாக இதில் ரிப்ளை ஆட் பண்ணுவேன். மறக்காமல் எல்லாருமே முழுமையாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த ரிப்ளைஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை அதுக்கான பதில்ஸ் இதுலேயும் இருக்கலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. உங்களோட இமேஜஸ் நிறைய எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே தொடர்ந்து பேஸ்கெட் மாடல்ஸ் பாருங்கள். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் கண்டிப்பாக உங்களோட எல்லா வீடியோஸையும் எல்லா இமேஜஸையும் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில பேர் வீடியோ அனுப்புகிறீங்க, அதில் பேரே இல்லை. நான் என்ன செய்யட்டும், உங்கள்கிட்ட ஒவ்வொரு இடையும் சொல்கிறேன். வீடியோவில் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பேப்பர் வச்சு அந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷிங்கில் அந்த பேப்பரை வச்சு எண்ட் பண்ணிங்க, அதாவது முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க இப்போ நிறைய க்ரோஷா ஒர்க் அனுப்பியிருந்தாங்க, க்ரோஷா வயர் கூடை போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் பேர் இல்லை. நானும் அந்த சேட்டிங்கில் ஒரு 500-600 சேட்டிங்க்கு மேலே வர வெரிஃபை பண்ணிவிட்டேன். அவங்களோட அதுவும் அந்த பர்டிகுலர் டேட்டில் தான் நான் சர்ச் பண்ணேன், கிடைக்கவே இல்லை எனக்கு. அதனால் மறக்காமல் அவங்க ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னார் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஊரையும் பேரையும் கேட்குறோம். அது இந்த பகுதி பொதுவாக ஒருத்தரோட தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. அதனால் நீங்கள் இதில் கற்றுக் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். அது தனியாக ஒரு பகுதியில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வயர்கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய கூடைகள் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எப்படி போடுறதுன்னு. கிராஸ்கட் மாடல்ஸ் நீங்கள் பார்க்க விரும்பினா அது கிராஸ்கட் கூடை அப்படி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸ்டார் கூடை, பிஸ்கட் கூடை, ஹேண்டில் மேக்கிங், இப்படி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு எல்லா விதமான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஏன் இதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒவ்வொருத்தரோட திறமைகளை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. பியூட்டிஃபுல் கிராஃப்ட் இருக்கும் அப்படித்தான். அதுலேயும் நம்ம என்ன செய்வோம், ஒருத்தரோட தனிப்பட்ட திறமைகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர்ஸ் கொடுக்க விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602 9445266602. உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கையும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பி வைக்கலாம். வீடியோஸும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி வீடியோ அனுப்பும்போது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் உங்கள் பேர் வர்ற மாதிரி சேர்த்து அந்த வீடியோவை எடுத்து அனுப்பி வைங்க. இப்போ நம்ம எல்லாரோட இமேஜஸையும் தொடர்ந்து பார்க்கலாம்.